தலைவரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய பிரயத்தனத்தை கண்டியிலே செய்தார்கள். இவற்றையெல்லாம் நாங்க முஸ்லிம் காங்கிரஸ் என்ற இயக்கம் அது நலிவடைந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய சவால்களை நாங்கள் சந்தித்தோம். ஆனால் அதை தொடர்ந்து வந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஏதோ ஒரு அலையில அள்ளுப்பட்டு போன முஸ்லிம் சமூகம் கொஞ்சம் விழித்து கொண்ட மாதிரி திரும்பவும் இந்த வடகிழக்கு பிரதேசத்தில் ஒரு உள்ளூராட்சி சபையை தானும் கைப்பற்ற முடியாத நிலைமைக்கு ஆட்சியாளர்களை கொண்டு வந்து வைத்தது என்பது ஒரு பெரிய செய்தியை சொன்னது. காங்கிரஸ் நலிவடைந்து போனதாக சில பேர் எண்ணிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த இயக்கம் இன்னும் ஒவ்வொரு வடகிழக்கிலும் வடகிழக்குக்கு வெளியிலும் முஸ்லிம் காங்கிரஸ் போராளிகள் முஸ்லிம் காங்கிரஸ் போராளிகளாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் விரக்தியும் சற்று சலிப்புத்தன்மையோடும் அவர்கள் இருந்தாலும் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைமுறையில் இருந்த காலத்தில் இருந்து நாங்கள் ஆட்சியிலே இருந்து வந்திருக்கிறோம். எங்களிடத்திலிருந்து ஆட்சியை பறிக்க வேண்டும் என்பதற்காக கல்முனை நகரையே கூறு போடுவதற்கு பலவிதமான சதித்திட்டங்கள் நடந்தன. ஆனால் அவையெல்லாம் இன்று பிசுபிசுத்து போய் இந்த பின்னணியில் செயல்பட்டவர்கள் எல்லோரும் இந்த என்னை பொறுத்த மட்டிலே ஒற்றுமைப்பட்டு இந்த கட்சியை மீண்டும் வெற்றி பெற வைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகி வருகிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். முதல்ல தம்பி ரியாஸ் பேசினார், அதைத் தொடர்ந்து சகோதரர் நவார் பேசினார், நிரோஸ் பேசினார், ரிஃபான் பேசினார். இதெல்லாம் பேசக்குள்ள இது என்னடா இது, ஒவ்வொரு விதமான பேச்சுக்கள் ஆக்ரோஷமாக இருந்தது. இதுக்கு பின்னால இப்படியான ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கிறதே என்று சிலர் வியக்கலாம். என்னை பொறுத்த மட்டிலே இப்படியான ஒரு கூட்டத்திலே நாங்கள் கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்களை இறைமுட்டிக் கொள்வதும் நினைவூட்டிக் கொள்வதும் அவசியமானது மாத்திரமல்ல, அதே நேரம் தெரியாத விஷயங்களையும் நான் சொல்லியாக வேண்டும். சொல்லப்படாத விஷயங்கள் இருக்கின்றன. தம்பி நவார் கட்சியில் இணைவது இன்றுதான் உத்தியோகபூர்வமாக பகிரங்கமாக நடந்திருக்கிறது. ஆனால் என்னுடைய முன்னிலையிலே 10 வருஷங்களுக்கு முன்பு நடந்து விட்டது. ஆனால் சும்மா தாமதமாய்தான் இருக்கிறது. நாங்கள் 2-3 முறை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். தேர்தல்களுக்கு முன்பு, தேர்தலுக்கு பின்பு என்றெல்லாம். நான் கட்சிக்காரன் தான், கட்சியோடு இணைகிற விருப்பத்தோடு தான் இருக்கிறேன், என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அவர் என்னிடத்திலே சொல்லிவிட்டு போன சம்பவங்கள் நிறைய இருக்கின்றன. எனவே இன்று அது உத்தியோகபூர்வமாக மிக விமர்சையாக எல்லோருடைய வரவேற்போடும் நடந்திருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதே போல தம்பி ரியாஸ் அவர் இந்த கட்சியின் மேடைகளில் என்ன முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் நட்பிட்டு முனைக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு வந்தால் அது ஒரு அலாதியான அனுபவம். அப்படித்தான் ஊரே திரண்டு ஒரு பெரிய வான வேடிக்கைகளோடு நாங்கள் கூட்டம் நடத்துவோம். அந்த கூட்டங்களெல்லாம் உற்சாகமாக அறிவிப்பாளராக இருந்து இந்த கூட்டங்களை நடத்துகின்ற ஒருவர் அவருடைய சில ஆதங்கங்களை பகிர்ந்து கொண்டார். என்னை பொறுத்த மட்டிலே எல்லோருக்கும் இந்த கட்சியில் கிடைக்க வேண்டிய அந்தஸ்து என்பது ஒவ்வொரு கட்டத்தில் கிடைக்கும், கிடைத்தாக வேண்டும். அப்படி கிடைக்காவிட்டாலும் இவர்கள் எல்லோருடைய பங்களிப்பும் தலைவருடைய தரஜாவிலே முழுமையாக அது அந்த அங்கீகாரம் மறக்கப்பட முடியாத ஒன்றாக இருக்கும் என்பதையும் நான் மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
பக்கத்து ஊரைச் சேர்ந்த மருதமுனையைச் சேர்ந்த கட்சி முக்கியஸ்தர்கள் நிறைய பேர் இங்கு வந்திருக்கிறார்கள். எங்களுடைய முன்னாள் மாநகர சபை உறுப்பினர்கள் உட்பட முன்னாள் அமைப்பாளர்கள், தற்போதைய அமைப்பாளர்கள் எல்லாம் நிறைய பேர் இங்கு வந்து சேர்ந்திருக்கிறது. என்ன நட்புட்டு முனையிலே ஏற்பட்டிருக்கிற இந்த புதிய உற்சாக பிரவாகம் எல்லோருக்கும் ஒரு நல்ல தெம்பை தந்திருக்கிறது. கல்முனை மாநகர சபை தேர்தலில் நட்புட்டு முனையிலே நாங்கள் தொகுதியை வெல்வதற்கு இன்று தம்பி நுரோசை ஒரு வேட்பாளராக வைத்து அந்த வெற்றி சம்பந்தமாக உற்சாகமோடு கதைக்கின்ற அதே நேரம் மருதமுனையிலும் 4 வட்டாரங்களிலும் நாங்கள் நிச்சயமாக வெல்லுவோம் என்ற அந்த உறுதியோடு அந்த நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு அங்கும் மிக உற்சாகமாக இறுதியாக கலந்து கொண்ட கூட்டம் மிக சிறப்பாக இருந்தது. நகர மண்டபத்திலே நாங்கள் அந்த கூட்டத்தை நடத்திய போது அந்த புதிய உற்சாகத்தை அங்கும் கண்டோம். என்னை பொறுத்த மட்டிலே இந்த ஏதோ அந்த வழக்கு விவகாரமாக எங்களுடைய செயலாளர் நாயகம் சொன்னார், இந்த கல்முனை மாநகர சபையின் தேர்தல் பிற்போடப்பட்டதும் ஒரு புறத்துக்கு நல்லது என்று தான் நான் நினைக்கிறேன். இந்த கல்முனை மாநகர சபையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இதுவரையும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைமுறையில் இருந்த காலத்தில் இருந்து நாங்கள் ஆட்சியிலே இருந்து வந்திருக்கிறோம். எங்களிடத்திலிருந்து ஆட்சியை பறிக்க வேண்டும் என்பதற்காக கல்முனை நகரையே கூறு போடுவதற்கு பலவிதமான சதித்திட்டங்கள் நடந்தன. ஆனால் அவையெல்லாம் இன்று பிசுபிசுத்து போய் இந்த பின்னணியில் செயல்பட்டவர்கள் எல்லோரும் இந்த என்னை பொறுத்த மட்டிலே ஒற்றுமைப்பட்டு இந்த கட்சியை மீண்டும் வெற்றி பெற வைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகி வருகிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். கல்முனையும் சாய்ந்தமருதும் கூறு போடப்பட்டு விடும் என்று சில சந்தேகங்கள் இருந்தன. சாய்ந்தமருதுக்கு என்று ஒரு அபிலாஷை இருக்கிறது, அது நிறைவேற வேண்டும் என்று நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அது நடக்கின்ற போது நட்புட்டு முனை அனாதரவாக விட்டுவிடப்படக்கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். இதையெல்லாம் செய்கின்ற போது இதற்கெல்லாம் கட்சி தலைமை முழுமையான அங்கீகாரம் கொடுப்பதற்கு தயங்கியதற்கு காரணமே இந்த ஊரை நாங்கள் முழுக்க அனாதரவாக விட்டுவிட முடியாது. இனப்பிரச்சனை காலத்திலே சாதாரணமான விலையை கொடுத்த ஊர் அல்ல. பழியிலை போன்ற புச்சுதீவுகளை நாங்கள் பறிகொடுக்க வேண்டிய ஒரு நிலவரம் இங்கு ஆரம்ப கட்டத்திலேயே என்றால் இனப்பிரச்சனை உக்கிரமடைவதென்ற ஆரம்ப கட்டத்திலேயே முதலிலே பலியான ஒரு புத்திஜீவியை பலி கொடுத்த ஊர் இது. அன்றிலிருந்து மிகப்பெரிய நறுக்குவாரங்களை தொடர்ந்தேர்ச்சியாக நாங்கள் அந்த காலகட்டங்களிலே சந்தித்தோம். தலைவர் இருந்த காலத்தில் சில விஷயங்களில் அவர் மிக கண்டிப்பாக இருந்தார். இது நடக்க வேண்டும், இது நடக்கக்கூடாது என்பதில் சில விஷயங்களை தெளிவாக அவர் சொல்லியிருந்தார். கல்முனை மாநகரம் அதை ஒரே இரவிலேயே ஒரு பிரதேச சபையை நகர சபையாக்கி மாநகர சபையாக்குகின்ற பெரிய அதிசயத்தை எங்களுடைய தலைவர் அவர்கள் செய்தார்கள். எனவே ஒரு சாதாரண பிரதேச சபையாக இருந்த ஒரு உள்ளூராட்சி சபையை நகர சபையாக்கி மாநகர சபையாக்குகிற விஷயம் என்பது ஓரிரு கிழமைகளுக்குள் நடந்த அதிசயம் கல்முனையில் மாத்திரம்தான் நடந்தது. அதை நடத்துகின்ற போது பல விஷயங்களை அன்று அவர்கள் சொல்லி போனார்கள். பிரதேச செயலகம் கொடுக்கிற விவகாரத்திலும் தலைவரோட விருப்பம், அவருடைய காலத்திலே நாங்கள் சாய்ந்தமருதுக்கு பிரதேச செயலகம் பெற்று தருகின்ற விவகாரம் கொடுக்கப்பட்ட போது சில விஷயங்கள் சொல்லப்பட்டது.
அதை நான் இங்கு மீண்டும் சொல்ல வரவில்லை. சொல்ல போனா இப்ப அது திரும்ப ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக போய்விடும். ஏனென்றால் முஸ்லிம் காங்கிரசிடமிருந்து கல்முனை மாநகர சபை பறிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சில விஷயங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டன. இருந்தாலும் அதுக்கு பின்னாலே இருக்கிற சில நாங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏண்டா கல்முனை சாய்ந்தமருது 2 கிராமங்களையும் எல்லா பதவிகளும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பது. எம்பி ஒரு ஊர்ல இருந்தா மேயர் இன்னொரு இருக்கணும் என்றெல்லாம் அபிப்பிராயங்கள் இருந்தன. ஆனால் இவையெல்லாம் சில நேரங்களிலே சில காரணங்களுக்காக, நான் இங்கு யாரையும் குறை கூற வரவில்லை, என்னை பொறுத்த மட்டிலே தலைவர் அவர்கள் எதை தன்னுடைய அந்திம காலத்திலே செய்ய நினைத்தாரோ அதைத்தான் இந்த தலைமையும் இந்த கட்டத்தில். என்னன்னா நாங்கள் எல்லோரும் இந்த முஸ்லிம் காங்கிரஸ் நலிவடைந்து போனதாக சில பேர் எண்ணிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த இயக்கம் இன்னும் ஒவ்வொரு வடகிழக்கிலும் வடகிழக்குக்கு வெளியிலும் முஸ்லிம் காங்கிரஸ் போராளிகள் முஸ்லிம் காங்கிரஸ் போராளிகளாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் விரக்தியும் சற்று சலிப்புத்தன்மையோடும் அவர்கள் இருந்தாலும் இந்த கட்சி மீண்டும் புத்துயிர் பெற வேண்டும் என்பதில் எல்லோருக்கும் பெருவிருப்பம் இருக்கிறது. நல்லது நடக்கின்ற போது எல்லோரும் அதை கொண்டாடுகிறார்கள். எங்களுடைய சகோதரர் நலீம் அவர்கள் ஒரு பெரிய தியாகத்தை செய்தார்கள். ஒரு பாராளுமன்ற ஆசனம் என்பது 3 மாதத்திலே திரும்ப கையெழுத்து விட்டு ஒரு உள்ளூராட்சி சபையிலே போட்டியிடுவதற்கு அவர்கள் தயாரான விஷயம் எல்லோரும் பெரிய ஒரு தியாகமாக பார்க்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நாங்கள் சுழற்சி முறையில் பாராளுமன்ற ஆசனம் வழங்குகின்ற விவகாரத்தில் எங்களுக்கு அது ஒரு மிக வாய்ப்பாக போனது. அதை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டோம். எங்களுக்கு எதிராக குடிபெருக்க நினைத்தவர்கள் இந்த கட்சியின் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள எழுச்சியை குறைக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு எங்களுக்கு நினையாப்புறமாக தேசியப்பட்டிலிருந்து 2 ஆசனங்கள் கிடைக்கிற ஒரு பாக்கியம் எங்களுக்கு கடந்த தேர்தலில் கிட்டியது. என்ற அவ்வளவு தூரம் மிகப்பெரிய தலைவரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய பிரயத்தனத்தை கண்டியிலே செய்தார்கள். இவற்றையெல்லாம் நாங்க முஸ்லிம் காங்கிரஸ் என்ற இயக்கம் அது நலிவடைந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய சவால்களை நாங்கள் சந்தித்தோம். ஆனால் அதை தொடர்ந்து வந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஏதோ ஒரு அலையில அள்ளுப்பட்டு போன முஸ்லிம் சமூகம் கொஞ்சம் விழித்து கொண்ட மாதிரி திரும்பவும் இந்த வடகிழக்கு பிரதேசத்தில் ஒரு உள்ளூராட்சி சபையை தானும் கைப்பற்ற முடியாத நிலைமைக்கு ஆட்சியாளர்களை கொண்டு வந்து வைத்தது என்பது ஒரு பெரிய செய்தியை சொன்னது. அதன் பின்னணியிலே இன்னும் அவர்களுடைய முயற்சி அவர்கள் கைவிடவில்லை, முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சட்டத்துக்கு புறம்பாக சட்டத்துக்கு அமைவாக என்று பல விஷயங்களை செய்ய தலைப்பட்டிருக்கிறார். இவற்றையெல்லாம் நாங்கள் கூர்மையாக அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரம் இந்த கட்சியுடைய உற்சாகம் குறைந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்று இளைஞர் காங்கிரஸ் அமைப்புகளை பலப்படுத்துவது என்ற இந்த முயற்சியில் நாங்கள் இறங்கி இருக்கிறோம். அந்த முயற்சியில இன்று செய்யப்பட்ட நியமனங்கள் இந்த இயக்கத்தை ஒரு புதிய யுகத்துக்கு இட்டுச் செல்வதற்கான ஒரு ஆரம்ப படியாக இருக்கட்டும் என்று நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம். அதை செய்வதற்கென்று சில வேலை திட்டங்களை நாங்கள் அறிமுகப்படுத்த இருக்கிறோம். அவற்றை இன்று சகோதரர் முஷரப் அவர்களுக்கு பேச சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் அந்த விவரங்களை எல்லாம் முழுமையாக சொல்லி இருப்பார். இருந்தாலும் இன்று இளைஞர் காங்கிரஸ் அமைப்பாளர்களாக நியமனம் பெற்றவர்கள் அடுத்த ஒரு கிழமைகளுக்குள்ளாக நாங்கள் அவர்களை அழைத்து அவர்களை எப்படி இளைஞர்களை தயார்படுத்துவது, ஏனென்றால் இந்த இயக்கம் அடுத்த தலைமுறைக்கு கையளிக்கப்பட்டாக வேண்டும். அதற்கான சந்தர்ப்பமாக இளைஞர்களை நாங்கள் தயார்படுத்த வேண்டும். இது சாமானியமான ஒரு இயக்கம் அல்ல. எதிர்கட்சியில் இருந்த போது இந்த இயக்கம் நலிவடையவில்லை, பலமடைந்திருக்கிறது என்பதற்கு நிறைய முன்னுதாரணங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். தலைவருடைய காலத்திலே எதிர்கட்சியில் எப்படி வீரியமாக தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தை புடம்போட்டார்கள் என்பதை
புரிந்து கொண்ட போராளிகள் நிறைய இருக்கிற ஊர் இது. இன்று நாங்கள் என்னை பொறுத்த மட்டிலே தலைவர் எதை அந்திம காலத்திலே செய்ய தலைப்பட்டாரோ அதைத்தான் நானும் செய்து கொண்டிருக்கிறேன். தலைவர் அவர்கள் அவர்களுடைய அந்திம நாட்களில் இந்த கட்சிக்கு வெளியிலே மாற்று முகாம்களில் இருந்த எல்லா அரசியல் பிரமுகர்களையும் நேரடியாக சந்தித்து அவர்களை எல்லாம் இந்த கட்சிக்கு அழைத்தார்கள். ஒருவரையும் விட்டு வைக்கவில்லை. ஈற்றிலே தலைவர் அகால மரணம் நடந்த பிற்பாடு இந்த மண்ணிலே இருந்த சகல மாற்று கட்சி முன்னணி அரசியல்வாதிகளும் முஸ்லிம் காங்கிரசின் அரசியல்வாதிகளாக மாறினார்கள் என்பதுதான் உண்மை. கல்முனையை பொறுத்த மட்டில் சகோதரர் AR மன்சூர் அவர் கட்சியோடு இணைந்து கொண்டது மாத்திரமல்ல, இன்று அவருடைய புதல்வர் ரஹமத் மன்சூர் அவர்கள் இந்த கட்சியுடைய பொருளாளராக இந்த கட்சியின் பிரதி மேயராகவும் கல்முனை மாநகர சபையில் இருந்தார். இப்படி ஒவ்வொரு இடத்திலும், அது இந்த ஊரிலே MM முஸ்தபாக இருக்கட்டும், அட்டாளஜனை ஜலால்தீனாக இருக்கட்டும், எங்களுடைய அக்கரைப்பற்றின் முன்னாள் MP உதுமான் நபியாக இருக்கட்டும், ரிசி சின்னலபியாக இருக்கட்டும் என்று இப்படி ஒரு நீண்ட பட்டியல். எல்லோரும் இந்த கட்சிக்குள்ளே நான் தலைமைத்துவம் பெற்ற பிற்பாடு முழுமையாக தங்களை இணைத்துக் கொள்ளுகிற அளவிற்கு ஒரு சிலர் முதுமை அடைந்திருந்த காரணத்தினால் இயங்குகிற அரசியலில் அவர்களை நாங்கள் நீண்ட காலம் பார்க்க முடியவில்லை. இருந்தாலும் மானசீகமாக இந்த இயக்கத்தை அங்கீகரித்தவர்களாகத்தான் அவர்கள் எல்லோரும் ஈற்றிலே மாறினார்கள். இந்த தலைவர் இருந்த காலத்திலே இந்த நாட்டின் அரசியலிலே மிக மூத்த அரசியல் பிரமுகர் மாத்திரமல்ல, முஸ்லிம்களுடைய அரசியலில் வேறு எந்த அமைச்சரும் செய்யாத மாபெரிய சேவையை செய்த அல்ஹாஜ் பதீயுதீன் மஹமூத் அவர்களும் இந்த கட்சியிலே சேர்ந்து கொண்ட பிற்பாடுதான் முழுமையாக தன்னை இணைத்துக் கொண்டார்கள். இது யாரும் இந்த இயக்கம் என்பது காலத்தின் தேவையாக இருந்தது. அந்த காலத்தின் தேவை ஒவ்வொரு கட்டத்திலும் உணரப்பட்ட போது ஒவ்வொருவரும் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டார்கள். மிகப்பெரிய விரோதம் பாராட்டியவர்கள், இந்த இயக்கம் வளர்ச்சியை பற்றி மாற்று சிந்தனையோடு இருந்தவர்கள் எல்லோரும் படிப்படியாக, குறிப்பாக வடகிழக்கு மண்ணில் முழுமையாக இந்த இயக்கத்தை அங்கீகரிக்கிற ஒரு நிலைமையிலே தான் கடைசியிலே தங்களுடைய அந்திம காலத்தை அவர்கள் சந்தித்தார்கள் என்பது தலைவருடைய இறுதி கட்டங்களில் அவர் எடுத்த மிக வேகமான முயற்சி. ஒரு சாமானியமான முயற்சி அல்ல. வீடு வீடாக போய் ஒவ்வொருவரையும் ஆறத் தழுவி இந்த இயக்கத்தோடு அவர்களை இணைக்கிற பணியைத்தான் அவர்கள் செய்தார்கள். அது இந்த இயக்கத்தில் இருந்து தூரப்போனவர்கள் என்று இருக்கின்றவர்கள் இந்த இயக்கத்தோடு வருகிற ஒரு காலமாக இது மாறி வருகிறது என்பதை நாங்கள் இன்று பார்க்கிறோம். அது இன்னும் ஒரு தேர்தல் வருவதற்கு முன்பாக அவையெல்லாம் முழுமையாக, அது ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கட்டும் அல்லது மாகாண சபை தேர்தலாக இருக்கட்டும், ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த மீளிணைவுகள் என்பது சாத்தியப்படும் என்பதிலே நான் நம்பிக்கையுடையவனாக இருக்கிறேன். எனவே யாருக்கும் நாங்கள் கதவு மூடியவர்களாக இல்லை. எல்லோரையும் அரவணைக்கிற இயக்கம் மாத்திரமல்ல, இந்த சமூகம் அரசியல் ரீதியாக பலமான ஒரு இயக்கமாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் முஸ்லிம் காங்கிரஸ் அமைக்கப்பட்டது. அது தலைவருடைய மறைவுக்கு பிற்பாடு வெவ்வேறு காரணங்களுக்காக சிதைவுகள் ஏற்பட்டாலும் அவை எல்லாம் சரி செய்யப்பட்டு மீண்டும் ஒரு பலமான இயக்கமாக வருவதற்கான நல்ல சைகைகள் பெறுகிற காலம் என்னை பொறுத்த மட்டிலே இவையெல்லாம் நடைபெறுகிற அந்த சந்தர்ப்பத்தில் அதற்கு உறுதுணையாக இளைஞர்கள் தயார்படுத்தப்பட வேண்டும். இந்த இயக்கத்தினுடைய பூர்வீகம் சம்பந்தமாக, இதனுடைய பலம் சம்பந்தமாக, இந்த பலவீனங்களை களைவது சம்பந்தமாக அவர்களோடு நாங்கள் அளவலாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இளைஞர்களாய் ஒற்றுமைப்படுத்துகிற இந்த முயற்சி நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அது நிச்சயமாக
இந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்துகிற ஒரு செயல்பாடாக இந்த சிறப்பாக நடைபெறும். அதுக்கு நீங்கள் எல்லோரும் தயாராக வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டு அன்போடு விடைபெறுகிறேன். பாரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.